வணக்கம். கேழ்வரகு அடை செய்ய போறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு, இந்த கேழ்வரகு கூட அந்த கேழ்வரகு மாவு கூட இந்த முருங்கைக்கீரை வச்சிருக்கேன். முருங்கைக்கீரை தான் மெயின் இதுல. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு, கடாய் சூடாயிருச்சு. நான் எண்ணெய் ஊத்திடுறேன். எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு. இதுல கடுகு, உளுந்து, உளுத்தம்பருப்பு, அதோட சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். அந்த சின்ன வெங்காயத்தை இதுல போட்டுருவேன். கேழ்வரகு உடம்புக்கு ரொம்ப நல்லது. கூழ், கஞ்சி, அடை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வெயில் காலத்துக்கு வயிறு பிரச்சனையிலேருந்து நம்ம பாதுகாக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தோட ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், இதுல இந்த அடைக்கு வந்து காஞ்ச மிளகாய் தான் போடணும். பச்சை மிளகாய் போட்டீங்கன்னா இந்த கீரையோட பச்சை மிளகாய் வந்து அதே மாதிரி கலரா கிரீனா இருக்கிறதுனால உங்களுக்கு கடிப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தெரியாது, காரமா இருக்கும். இதுனா நம்ம எடுத்துடலாம். இந்த வெங்காயம் வதங்கிட்டே இருக்கட்டும். ஒரு முட்டையை வந்து கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு கலக்கி வச்சிருக்கேன். இப்போ இதோட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு, இப்போ பாருங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா இதுல வதங்கிடுச்சு கடாயில. இப்போ வந்து முருங்கைக்கீரை மாவு எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முருங்கைக்கீரை எடுத்துக்கணும். முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. நிறைய சத்து முருங்கைக்கீரையில இருக்கு. அதனால முருங்கைக்கீரை அவசியம் 15 நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை மாசத்துக்கு ஒரு தடவையாவது சேர்த்து சாப்பிடுங்க. இப்போ நான் இந்த கொஞ்சம் கீரை மாவு கொஞ்சமா இருக்கிறதுனால கொஞ்சமா கீரை எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த முட்டையோட கேழ்வரகு மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துடுவேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாவோட கொஞ்சமா உப்பு சேர்த்துடுவேன். இப்போ வந்து கடைசியா நம்ம இதை தூக்கி இதில் கொட்டுவோம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இது கலக்கி விடுவேன். இப்போ இந்த வதக்கினதை எடுத்து இதில் போட்டுருவேன்.
இப்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்து கரெக்டா அந்த பதத்துக்கு மாவை பிசைஞ்சிடலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. அப்படி தளதளன்னு ஆயிடுச்சுன்னா அது ஒரு அடையா இருக்காது, தோசை மாதிரி ஆயிடும். ரொம்ப ஹெல்தியான ஒரு ஃபுட் இது. எல்லாரும் பெரியவங்க குழந்தைங்க எல்லாரும் சாப்பிடக்கூடியது. வெயில் காலத்துக்கான நல்ல உணவு இது கேழ்வரகு. ஒரு கூழு டெய்லி அதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் போர் அடிக்கும். அதனால இதை ஒரு நாள் டிஃபனா சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது, நல்லா இருக்கும். பாருங்க இந்த பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம வந்து இப்போ இதுல கொஞ்சம் லைட்டா மேலாப்புல எண்ணெயை தடவிடலாம். இந்த மாவு இப்படியே இருக்கட்டும். உப்பு மட்டும் கரெக்டான பதத்துக்கு போட்டுடணும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தோசை தவா வச்சுக்கிறேன். இது ஒரு சிம்பிளான டிஷ் தான். நம்ம கிட்ட இருக்கிற பொருள் வஞ்சரப்பட்டியில் உள்ள பொருள் தான் எல்லாமே. அதனால ஒண்ணே ஒன்று பிரெட் க்ரம்ஸ் மட்டும் நம்ம வாங்கி வச்சுக்கணும். இப்போ பாருங்க இந்த இலையில கொஞ்சம் எண்ணெய் தடவிடுங்க. தோசை தவாலையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுறேன். இது வந்து கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டாதான் அந்த கேழ்வரகு வந்து நல்லா கொஞ்சம் வேகும். இப்போ பாருங்க இது சின்ன உருண்டையா எடுத்துக்கணும். எவ்வளோ தூரம் உங்களுக்கு அடை கொஞ்சம் மெலிசா தட்டியும் இது பண்ணிக்கலாம். இல்லை வந்து கொஞ்சம் மொத்தமாக தடிசா வேணுனாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம், தட்டிடலாம். இது பாருங்க ரெண்டு பக்கமும் அப்படி பண்ணும்போது இந்த பிரெட்டு தூளை இதில் இப்படி போட்டுருங்க. அடுத்தது இப்படி எடுத்து மறுபடியும் இப்படி வச்சு இதில் பண்ணுங்க. இதில் இப்படி மேலாப்புல தூவிடுங்க. ரொம்ப அப்படியே ரொம்ப படர்ந்தா மாதிரி தடவ வேண்டாம். அப்படியே மெதுவா கொஞ்சமா அப்படியே கிறிஸ்பிக்காக மேலாப்புல போட்டா போதும். பாருங்க இதை நம்ம இந்த தோசை தவால போட்டுருவோம். கிறிஸ்பியா இருக்கும்போது குழந்தைங்க எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது ஒரு டேஸ்டாவும் இருக்கும். இப்போ வந்து நீங்க இது மேல என்ன செய்யணும், மிளகுத்தூள் மிளகுத்தூளை மேல இப்படி போட்டுருங்க. ஈஸியா செரிமானம் ஆயிடும். முருங்கைக்கீரை அதெல்லாம் இருக்கிறதுனால இந்த மிளகுத்தூள் சாப்பிடும்போது செரிமானம் ஆயிடும். இப்ப பாருங்க பெரிய அடையாளம் நீங்க தட்டிக்கலாம். இதை திருப்பி போட்டுருங்க. இப்ப எண்ணெய் இதுக்கு வேண்டியதில்லை, அந்த எண்ணெயே போதும். சிம்ல வச்சு அப்படியே மெதுவா அப்படியே எடுக்கணும். இப்ப பாருங்க இதுல எல்லாமே நம்ம சத்துள்ள பொருளா போட்டிருக்கோம். அதனால குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஈவினிங் ஸ்நாக்ஸா கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சூப்பரா சாப்பிடுவாங்க.
சிம்லயே வச்சு கருகாம எடுக்கணும். இந்த பிரெட் க்ரம்ஸ் போடும்போது நம்ம சிம்ல வச்சு பண்ணாதான் அந்த பிரெட் தூள்லாம் கொஞ்சம் கருகாம இருக்கும். இப்போ 2 திருப்பு, இப்படி 2 3 திருப்பு இப்படியே திருப்பி அப்படியே சிம்ல வேக விடணும். பாருங்க கொஞ்ச நேரம் மாறி வந்துருச்சு பாருங்க. நல்லா பெப்பர் வாசனை நல்லா இருக்கு. இதுல முட்டையெல்லாம் போட்டிருக்கிறதுனால அந்த வாசனை வந்து அருமையா இருக்கு. இப்போ நான் இதை எடுத்துடுறேன். இன்னொன்று சிம்ல வச்சு இன்னொன்று தட்டிடுறேன். எவ்வளோ மெலிசா வேணுமோ நீங்க தட்டிக்கலாம். இப்போ இந்த பிரெட் தூளை இதில் போட்டுறேன். பாருங்க பிரெட் தூள் அப்படி போட்டுட்டு மறுபடியும் இதை எடுத்து இப்படி திருப்பிட்டு இன்னும் கொஞ்சம் மேலே இப்படி தூவிடலாம். இதை எடுத்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். அப்படி போட்டு அவ்வளோதான் பாருங்க. இப்போ இது மேல பெப்பர் மிளகுத்தூளை இப்படி போட்டு இந்த மாதிரி எந்த சிறுதானியத்திலையும் நம்ம இந்த மாதிரி செய்யலாம். அந்த குதிரைவாலி அரிசி, அப்புறம் வேற கம்பு, அந்த மாதிரி ஒரு ஐட்டத்தை கூட இந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி மாவுல வந்து இதே மாதிரி நீங்க செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. இன்னும் எப்பயும் முருங்கைக்கீரை, வெங்காயம் இந்த மாதிரி தான் போட்டு செய்யறது. கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு அப்படியே அடை தட்டி சாப்பிடுவாங்க. ஆனா நம்ம வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுக்கும்போது அவங்க நிறைய சாப்பிடுவாங்க, நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்க ஒவ்வொன்றா பெரிய தட்டுல இந்த இலையில தட்டி தட்டி அதே மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு ஒரு 4 பெரிய தோசைக்கல்ல இருந்தா ஒரு 4 போட்டு அப்படியே மொத்தமா எடுத்துட்டீங்கன்னா சீக்கிரம் வேலை ஆயிடும். பாருங்க நல்லா திறந்துருச்சு. இதை எடுத்துடலாம். எப்பயும் ஒரே மாதிரியா தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி இதே சாப்பிட்றதுக்கு பதிலா இந்த மாதிரி குழந்தைங்க எடுத்துட்டு செஞ்சு கொடுங்க. அதை அழகா சாப்பிடுவாங்க. செய்யற பெரியவங்களுக்கும் போர் அடிக்காம சூடா சாப்பிட்டுருவாங்க, நல்லா இருக்கும். இப்ப பாருங்க ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளவுதான், சூப்பரான கேழ்வரகு அடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. நாளைக்கு வேற ஒரு சமையலோட சந்திக்கிறேன். பாய்.